வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் உரிமையியல் நடைமுறை சட்டம் 1908 ஆர்டர் 7, அதாவது வழக்குரை அல்லது பிளைண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதனை தயாரித்தவர் அரசு குற்றத்துறை உதவி வழக்கறிஞர் மைக்கேல் ஜெரால்ட் சிரில். ஏபிபி, சிவில் ஜட்ஜ் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தேர்வுகளில் மிகவும் அடிக்கடி கேட்கப்படும் தலைப்புகளில் இதுவும் ஒன்றாகும். குறிப்பாக ரூல் 1, ரூல் 10 மற்றும் ரூல் 11 ஆகியவை மிகவும் முக்கியமானவை. முதலில், வழக்குரை என்றால் என்ன? ஒரு உரிமையியல் வழக்கை தொடங்குவதற்காக வாதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் முதல் மனுவே வழக்குரை அல்லது பிளைண்ட் ஆகும். அதாவது வழக்கின் அடித்தளம் இதுதான். இதில் வழக்கிற்கான காரண உண்மைகள், நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருப்பதற்கான காரணங்கள், கோரப்படும் நிவாரணம் மற்றும் தேவையான ஆவணங்கள் போன்றவை இடம்பெறும். இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதுதான் ஆர்டர் 7 சிபிசி. இப்போது ஒவ்வொரு விதியையும் சுருக்கமாக நினைவில் வைத்துக் கொள்வோம். ரூல் 1, வழக்குரையில் இடம்பெற வேண்டிய கட்டாய விவரங்கள். இது மிகவும் முக்கியமான ரூல். நீதிமன்றத்தின் பெயர், வாதி மற்றும் எதிர்மனுதாரரின் விவரங்கள், காஸ் ஆஃப் ஆக்ஷன், ஜூரிஸ்டிக்ஷன், ரிலீஃப், வேல்யூவேஷன், வெரிஃபிகேஷன் போன்ற அனைத்தும் இதில் இடம்பெறும். ரூல் 2, மணி ஷூட்ஸ். பணம் தொடர்பான வழக்குகளில் கோரப்படும் தொகை தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். ரூல் 3, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அசையா சொத்து தொடர்பான வழக்குகளில் சொத்தின் முழுமையான விவரங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். ரூல் 4, ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டி. வாதி பிரதிநிதியாக வழக்கு தொடர்ந்தால் அதற்கான விவரங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். ரூல் 5, டிஃபெண்டன்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லயபிலிட்டி. எதிர்மனுதாரரின் நலனும் அவருடைய பொறுப்பும் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். ரூல் 6, லிமிட்டேஷன். காலவரம்பு சட்டத்தில் இருந்து விலக்கு கோரப்பட்டால் அதற்கான காரணங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். ரூல் 7, ரிலீஃப். கோரப்படும் நிவாரணம் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். டிக்ளரேஷன் வேண்டுமா, இன்ஜெக்ஷன் வேண்டுமா, பொசஷன் வேண்டுமா, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வேண்டுமா, டேமேஜஸ் வேண்டுமா என்பது தெளிவாக இருக்க வேண்டும். ரூல் 8, செப்பரேட் கிரவுண்ட்ஸ். ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்களின் அடிப்படையில் நிவாரணம் கோரப்பட்டால் அதையும் குறிப்பிட வேண்டும். ரூல் 9, அட்மிஷன் ஆஃப் பிளைண்ட். வழக்குரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை இந்த ரூல் கூறுகிறது. ரூல் 10, ரிட்டன் ஆஃப் பிளைண்ட். இது மிகவும் முக்கியமான ரூல். ஒரு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்றால் வழக்குரை நிராகரிக்கப்படாது. அது உரிய நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்யும்படி திருப்பி அனுப்பப்படும். இதுவே ரிட்டன் ஆஃப் பிளைண்ட். ரூல் 10A, வழக்குரை திருப்பி அனுப்பப்படும் போது உரிய நீதிமன்றத்தில் எந்த தேதியில் ஆஜராக வேண்டும் என்பதை நீதிமன்றம் நிர்ணயிக்கலாம். ரூல் 10B, திருப்பி அனுப்பப்பட்ட பிறகு எதிர்மனுதாரரின் ஆஜர் தொடர்பான நடைமுறையை இந்த ரூல் கூறுகிறது. ரூல் 11, ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட். இது தேர்வில் மிகவும் முக்கியமான ரூல். வழக்குரையை நீதிமன்றம் நிராகரிக்கும் சூழ்நிலைகளை இது கூறுகிறது. உதாரணமாக, காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லாதது, கோர்ட் ஃபீஸ் செலுத்தப்படாதது, சட்டத்தால் தடை செய்யப்பட்ட வழக்கு, லிமிட்டேஷனால் தடை செய்யப்பட்ட வழக்கு. இத்தகைய சூழ்நிலைகளில் வழக்குரை நிராகரிக்கப்படும். ரூல் 12, வழக்குரை நிராகரிக்கப்பட்ட பிறகு பின்பற்ற வேண்டிய நடைமுறையை கூறுகிறது. ரூல் 13, வழக்குரை நிராகரிக்கப்பட்டாலும் அதனால் புதிய வழக்குரை தாக்கல் செய்யும் உரிமை தடுக்கப்படாது. ரூல் 14, வாதி நம்பிக்கை வைக்கும் ஆவணங்களை வழக்குரையுடன் தாக்கல் செய்ய வேண்டும். ரூல் 15, வாதியின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஆவணங்கள் இருந்தால் அதையும் குறிப்பிட வேண்டும். ரூல் 16, தொலைந்து போன மாற்றத்தக்க ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை இந்த ரூல் கையாள்கிறது. ரூல் 17, ஷாப் புக், அதாவது கடை கணக்கு புத்தகங்கள் தொடர்பான விதி. ரூல் 18, வழக்குடன் தாக்கல் செய்யப்படாத ஆவணங்களை பின்னர் பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளை இந்த ரூல் கூறுகிறது. இப்போது தேர்விற்கு மிகவும் முக்கியமான ரூல்ஸை மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்வோம். ரூல் 1, வழக்குரையின் விவரங்கள். ரூல் 7, நிவாரணம் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். ரூல் 9, வழக்குரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின் நடைமுறை. ரூல் 10, ரிட்டன் ஆஃப் பிளைண்ட். ரூல் 11, ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட். ரூல் 13, ஃப்ரெஷ் பிளைண்ட் ஆஃப்டர் ரிஜெக்ஷன். ரூல் 14,
ப்ரொடெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். இப்போது தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல், ஆர்டர் 7 ரூல் 1 கீழ் வழக்குரையில் இடம்பெற வேண்டிய விவரங்களை விளக்குக. இரண்டாவது, ரிட்டன் ஆஃப் பிளெயின் மற்றும் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயின் ஆகியவற்றை வேறுபடுத்துக. மூன்றாவது, ஆர்டர் 7 ரூல் 11 கீழ் வழக்குரை நிராகரிக்கப்படும் காரணங்களை விளக்குக. நான்காவது, ரூல் 7 கீழ் ரிலீஃப் ஏன் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். ஐந்தாவது, ரூல் 10A மற்றும் ரூல் 10B நடைமுறைகளை விளக்குக. ஆறாவது, ரூல்ஸ் 14 முதல் 18 வரை ஆவணங்கள் தொடர்பான விதிகளை விளக்குக. இறுதியாக, ஒரு தேர்வு நினைவு குறிப்பு. APP, சிவில் ஜட்ஜ் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தேர்வுகளில் ஆர்டர் 7, ரூல் 1, ரூல் 10 மற்றும் ரூல் 11 ஆகிய 3 விதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இவற்றோடு தொடர்புடைய முக்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் சேர்த்து படித்தால் விளக்க உரை வினாக்களில் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி. தொடர்ந்து படியுங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.